பங்குனி தமிழுக்கு பங்கு டைரக்டர். வாங்க தம்பி, வாங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க. என்ன தம்பி நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் சாமி சார். என்ன டைரக்டர் சார், நான் அன்னைக்கு இந்த தம்பி பத்தி சொன்னதெல்லாம் நடக்குது இல்ல? தம்பி வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு 10 யானை பலம் வந்துருச்சு. அப்புறம் என்ன என்ன சொல்ற நம்ம சமுத்திரகுமாரி? நல்லா எல்லாம் நல்ல ஐபோனுக்கு அழகழகா பவுச்சு வாங்குறான், அப்பா அம்மாவை வெளியே தள்ளி கதவை சாத்துறான். பிரமாதம். என்ன முழிக்கிறீங்க? அது ஒண்ணுமில்ல தம்பி, காலையில ஒரு பேப்பர் நியூஸ் படித்தேன். ஒரு தாய் வந்து தன்னுடைய மகன் தன்னை ரொம்ப கொடுமைப்படுத்துறான் அப்படின்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தா. அது மனசை ரொம்ப பாதிச்சது. அதான் அதை பத்தி எழுதும்போது வார்த்தைகள் சிக்காம திண்டாடிக்கிட்டு இருந்தேன். இப்ப திடீர்னு கிடைச்சிருச்சு, அதான் சொன்னேன். ரொம்ப நல்லா இருக்கியா ஐயா? எப்பவுமே இப்படிதான், 2 விரலுக்காக சாப்பிடாம தூங்காம உழைப்பாரு. ஐயா அந்த 2 வரியை நம்ம படத்துல பயன்படுத்திக்கிறோம். ஏன்னா அந்த வரிக்காகவே வரி விலக்கு கிடைச்சாலும் கிடைக்கும். ஐயா நேரம் நல்லா இருக்கு, இப்பவே கொடுத்துடலாம். அப்படியா? சாமி சொல்லிட்டு அப்புறம் மறுபேச்சது நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க. இன்னைக்கு நாள் நல்லா இருக்குன்னு சாமி சொன்னாங்க, அதான் உங்களை எல்லாம் வர சொன்ன பிடிங்க. நமக்கு அட்வான்ஸ் கொடுக்குறாரு, முதல்ல நீ வாங்கிக்க. நல்லா ஓஹோன்னு அமோகமா இருக்கணும், நீங்க பெரிய டைரக்டரா வரணும். உட்காருங்க. சந்திரா அப்புறம் என்ன, நல்ல நேரம், இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிருச்சு, எல்லாம் குறைஞ்சு போச்சு பத்தியா? ரொம்ப நேரமா உட்காந்துனா வலிக்குது, நடந்தா சரியா போயிடும். அப்பா ஐயா எங்க போயிருக்காரு? நேற்று கடலுக்கு போனவர் இன்னும் வரல. அப்படியா? அப்ப டெல்லிக்கு கடிதம் எழுதுற வேண்டிதான். ஆமா. ஐயோ ஐயா வந்துட்டாரு. அப்படியே சொன்னாங்க, போயிட்டு போடாது அப்படிட்டு. டெய்லி 2 கிலோமீட்டர் ஜாக்கிங் போவேன், யூரின் வரும், பாஸ் பண்ணுவேன். இனிமேல் நான் ஒன்றுடுவேன். ஐயா எங்க இவ்வளவு அவசரமா ஓடுனீங்க? ஒண்ணு கடிக்கிறதுக்கு தான் ஒலிம்பிக்ல ஓடுன மாதிரி ஓடுனீங்க. அதை விட வேகமா வந்துச்சு. புதிய கட்ட பத்தியா? சச்சா அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. வேற எப்படியா பேசுறது? ஒன்னாலதான் நாங்க இந்த நிலைமையில இருக்கோம். எங்களை மட்டும் அம்போன்னு தவிக்க விட்டு நீ தப்பிச்சு விட பாக்குறியா? எங்களுக்கு எல்லாம் 2 உனக்கு ஒண்ணா? என்னது உசுரியா? என்ன ஒரு சுயநலையா உனக்கு? என்ன சொன்ன? சுயநலமா? வாசல்ல சாணி தெளிக்கிற மாதிரி வார்த்தை அள்ளி தெளிக்காத. நான் எனக்காக ஓடி போனேன், நான் வெளியே போனா உங்களை காப்பாற்ற முடியும்? கிழிச்ச ஐயா வீடு இந்த ஏரியா தாண்டிடுவியா? அதுக்காக ஐயா வந்து இடுப்புல கல்ல கட்டி கடல்ல போற வரைக்கும் வெயிட் பண்ணுவியா? இப்ப உண்மை வெளியே வருது பாத்தியா? இந்த வாகைக்குள்ள பாண்டி நம்பி யாரும் ஏமாந்தது இல்ல. உங்களுக்கு உதவி போய் நான் மாட்டிட்டு இருக்க தெரியுமா? இப்பவும் சொல்றேன், நாம எல்லாம் ஒத்துமையா இருந்தோம்னா ஐயா போட்டு தள்ளிடலாங்கிறியா? சொல்றது கேளுங்க, நாம எல்லாம் ஒண்ணா இருந்தா சீக்கிரம் தப்பிக்கலாம்னு சொன்னேன். சத்தியம் அங்க பாரு கரண்ட் கட் ஆயிடுச்சு. நான்சென்ஸ். பவர் கட் ஆனா என்னையா நல்ல விஷயம்? யோ இளையராஜா முதல் பாட்டு ரெக்கார்ட் பண்ணும்போது கரண்ட் கட் ஆனதா நான் பெரியாரா அவரே சொல்லிருக்காங்க. இந்த மாதிரி சகுனம் பார்த்தாயே நாம இந்த நிலைமையில இருக்கோம். இன்னும் நீ அடங்கலையா? என்ன பேசலாம்? நீ ஓவர் அப்படியே பேசிட்டு இருக்க. என்ன புண்ணாக்கு மாதிரி பேசிட்டு இருக்க? ஓடி போய் தெரியுமா இருந்துட்டு அட்டகாசம் பண்ணாதயா? எஜத்து பிடி பேசாத. நீங்களே அடிச்சு செத்துருங்கடா. ஐயா வந்தா சாவு இன்னும் கொடூரமா இருக்கும். Yes, Swamiji. ஆமா நம்மளே எங்க வர சொல்லிருக்காரு? நேரம் காலம் ஜாதகம் எதுனா சொல்லுவார். ஓ இவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறாங்களே, அவர் சொல்கிறதெல்லாம் பழிக்குமா? சார் 10 சொன்னார்னா 5 நடக்கும். நடந்துச்சுன்னா நம்புவானுங்க, நடக்கலன்னா வேற சாமியை தேடி போடுவானுங்க. Mr. Chandran, Swamiji will see you now. நான் உங்களை எதுக்கு வர சொன்னேன்னா, சொல்லுங்க சுவாமி. இன்னைக்கு அதிகாலை 4 மணிக்கு பிரம்ம முகூர்த்தம். இல்ல இல்ல இல்ல, ஆத்தாவோட குரல் அப்படியே என்னை தட்டி எழுப்புச்சு. என்ன ஆத்தான்னு கேட்டேன். மக்களுக்காக சேவை செய்ய மட்டுமானவனை படைச்சேன், கலைக்காக யாருடா சேவை செய்வான்னு என்ன கேட்டா. இப்ப நான் என்ன பண்ணணும்? அது நானும் நல்லா நடிப்பேன். அதான் நம்ம படத்துல பெருசா ஒண்ணு வேணாம், ஒரு 4 சீன் நச்சுன்னு. இந்த மௌனராகம் கார்த்திக், தேவர் மகன் சிவாஜி, இந்த மாதிரி இருந்தா போதும். சரி 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 விடு, இதுக்கே இவ்வளவு அப்செட் ஆற? டேய் அவன் என்ன சொல்லிருந்தாலும் பரவாயில்லடா. மௌனராகம் கார்த்தி, தேவர் மகன் சிவாஜிங்கிறான்.
கார்த்திகா அதுக்கப்புறம் என்ன பண்ண தெரியுமா? ஹே திவ்யா, இது வரமாட்டேன்னு சொன்னேன். எனக்கு ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணிருக்கேன். உனக்கு பயம், என்ன பார்த்து பயம், என்னோட சாம் தேவ் பியூட்டி அதை பார்த்து பயம் இல்ல இல்ல. அப்போ காஃபி ஷாப்லாம் அது என்னது இது கையில? இது ரேவதி சார். ஓ அடி உத திருட்டு இதெல்லாம் விட்டுட்டேன். இப்போ ஒரே ஒரு திருட்டு. என்ன திருட்டுன்னு கேட்கணும். என்ன திருடு? ஓ இதயத்தை. கூச்சமே பல்லையாடா. ஓ மை காட், அப்ப தேவர் மகன் ஓ செத்து போ. நான் தடுக்க முடியுமா? எல்லா பயமுள்ளையும் ஒரு அளவுக்கு சாக வேண்டி வந்தேன். வாழ்ற வாழ்க்கை முக்கியத்தை நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த வாழ்க்கை மத்தவங்களுக்கு பயனுள்ள வகையில இருக்கணும். இன்னைக்கு நான் விதைக்கிறேன், நாளைக்கு நீ பழம் சாப்பிடுவேன், அதுக்கப்புறம் ஓ மகன் சாப்பிடுவான், அதுக்கப்புறம் அவன் மகன் சாப்பிடுவான். இதெல்லாம் பார்க்க நான் இருக்க மாட்டேன். ஆனா விதை நான் போட்டது. இதெல்லாம் பெருமையா? கடமை, ஒவ்வொருத்தரோட கடமை. அப்ப நான் போயிட்டு வாரேன்னு சொல்லுங்க. அதே வீட்டுல உங்களுக்கு நிம்மதி. இந்த மரத்தை அப்படியே வேறோட சாட்சி போடாதப்போ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கடைசியா ஒன்று சொன்னான்டா. இந்த விஷயம் ஐயாவுக்கு தெரிய வேணாம். உங்களுக்கா தோணுன மாதிரி ஐயா முன்னாடி கேளுங்க. என்ன கேட்டா அந்த ஆள் கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறதுதான் நல்லது. அட்ஜஸ்ட்னா இவனை தூக்கிட்டு அவனை போடுன்னு சொல்லுவான். ஓகேவா? அவனுக்கு எந்த ரோல் கொடுக்குதுன்னு தான் யோசிக்கிறேன். சார் இந்த டாடி டேய், இந்த வாத்தியார் ரோலை கொடுத்து தொலைவோம். மொத்தம் 5 சீன் வரும். മാനസമൈനേ വരൂ മധുരം നുള്ളി വരൂ നിന്നരുമപ്പൂവാടി നീ തേടുവതാരേ ആരേ. சம்பவம் என்னன்னு ஏரியாவில் இருக்கிற சின்ன பசங்களுக்கெல்லாம் தெரிஞ்சுக்குது. ஹீரோக்கு மட்டும் தெரியவே இல்லைன்னா அது ஏதோ கவனிக்கல விட மாஞ்சா. ஹீரோ அங்கேயே இருக்கான்றீங்க. அப்புறம் நடந்த விஷயம் எதுவுமே அவனுக்கு தெரியலன்னா எப்படி சார்? நேரா வரும்போது எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் சொல்லிட்டு அடுத்த சீன் போயிடுவோம். சார் சினிமாவில் ஆடியன்ஸை ஏமாத்தலாம், ஆனால் பொய் சொல்லக்கூடாது. புரிஞ்சுதா? அவனை கேட்கறியே நீ ஏன் சொல்லு. அதாவது சார் இப்போ நான் உன துப்பாக்கியில் சுடுறேன், நீ டைவ் வச்சு எஸ்கேப் ஆகுற. 6 வாட்டி சுடுறேன், 6 வாட்டி நீ எஸ்கேப் ஆகலாம். ஆனா அந்த புல்லட்டை பல்லால கடிச்சு துப்பக்கூடாது. அது மேட்டர். என் ஃபேன்ஸுக்கு பிடிக்குமே. தலைகீழ நின்னாலும் நீ தலையாக முடியாது. மூடு. ஓகே. அப்புறம் சார் நம்ம படத்துல ஒரு சீனு, ஹீரோயினோட அப்பா ஒரு ஃப்ரெண்டு நடந்து போறாங்க. அப்ப வாழை இருட்டு சின்னதா தூரல் போட ஆரம்பிக்குது. அப்ப ஹீரோயினோட அப்பா ஒரு டைலாக் சொல்றாரு. இதெல்லாம் ஒரு மழையான்னு கேக்குறாரு. ஐயா ரொம்ப சப்பையாகுதா சார்? இப்படி கேட்டா எப்படி சார் இருக்கும்? அட இதெல்லாம் ஒரு மழையாடா? மாமியார் சத்தத்துக்கு மருமகள் வேற மாதிரி. சூப்பர் நல்லா இல்ல சார்? மாஞ்சா யூ ஆர் a born writer மாஞ்சா. தேங்க்யூ சார். சந்திரா சூப்பர் மேட்ரு. ஒரு நிமிஷம் இப்படி வரியா? நீ போ வர. என்ன சந்திரா என்னடா நடக்குதுங்க? அவங்க கூட டிஸ்கஷன். மாஞ்சா ஒரு சூப்பர் ரைட்டர். சாதாரணமா இதெல்லாம் ஒரு மழையாங்கிறதையே இன்ட்ரெஸ்டிங்கா ஆக்குறான்பா. அவனை நாம யூஸ் பண்ணிக்கலாம்னு தோணுது. ஏன் பேசாம அவனே டைரக்டர் ஆக்கிறீங்களா? என்னப்பா இப்படி சொல்ற? ஏன் நாங்க ஏதாவது சீன் சொல்லி நல்லா இருந்தா வச்சுக்க மாட்டியா? அவனுக்கு தோணுது அவன் சொல்றான், நல்லா இருந்தா வச்சுக்க. அதுக்காக நீ அவனும் ஒண்ணா? அனுபவம்னு ஒன்று இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் நைட்ல அனுபவத்துக்கு மரியாதை கிடையாது. டேய் இப்படி வரவன் போறவன் கருத்து சொல்லிட்டு அப்புறம் கிரியேட்டருக்கு என்னடா மரியாதை? இங்க பாரு சந்திரா, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பனும் அது நமக்கு சூட் ஆகுதா இல்லையான்னு பார்த்துட்டு அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஐயா ம் ஐயா சொல்லுங்கய்யா. சரிங்க வந்துடுறேன். ஒரு நல்ல செய்தியை உங்கள்கிட்ட சொல்றதுக்காக தான் உங்களை நேரில் வர சொன்னேன். நாளைக்கு பாப்பா வர்றா. காலையில சரியா 11 மணிக்கு பாப்பா உங்க இடத்துக்கு வந்துரும். நாளைக்கு உங்க ரிஹர்சல் வச்சுக்கங்க. ரொம்ப சந்தோஷங்கய்யா. நாங்க எல்லாம் இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். தம்பி, என்ன நெய்தல் ஜெயராமன் சொன்னா கூட நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா ஐயா அப்படின்னு சொன்னாக்க இங்க உள்ளவங்க எல்லாருக்கும் தெரியும். எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, கௌரவம் இருக்கு. நீங்க என் பொண்ணை திரையில கௌரவமா காட்டுவீங்கன்னு நம்புறேன். அந்த கவலையே உங்களுக்கு வேணாம். பூங்கொழி ஒரு கம்பீரமான கண்ணியமான கேரக்டர். ரொம்ப சந்தோஷம் தம்பி, ரொம்ப சந்தோஷம். அது என் மகளுக்கு வந்து இந்த பள்ளி நாடகங்கள்ல எல்லாம் நடிச்சு நல்ல அனுபவம் இருக்கு. அவங்க அம்மா மாதிரியே அவளுக்கு அந்த பாட்டு நடனம் இதுல எல்லாம் வந்து ரொம்ப ஆர்வம் அதிகம். நீங்க நல்லா நடிக்க வைங்க. நீங்க எப்ப ரெடின்னு சொல்றீங்களோ அப்பவே படப்பிடிப்பு ஆரம்பிக்கலாம். சரிங்க. ஐயாட்ட அந்த விஷயத்தை பத்தி பேசுற. என்ன தம்பி எதை காதை கடிக்கிறாங்களா? என்னது? இல்லையா நம்ம கதையில ஒரு வாத்தியார் ரோல். என்ன தயங்காம கேளுங்க. யார் எவ்வளவு பெரிய நடிகரா இருந்தாலும் கூட்டிட்டு வந்துடலாம். சொல்லுங்க. நம்ம சாமியை பண்ண வைக்கலான்னு ஒரு. எது சாமி? என்னங்க அவரை போய் நடிக்க சொல்றீங்க? அவர் சாமிங்க. உங்களுக்கு தான் அவர் சாமி, எங்களுக்கு அவர் அரவிந்த் சாமி.
அவருக்குள்ள ஒரு கோடமாக்குமே குத்த வச்சு உட்காந்துருக்கியா? என்ன சாமி தம்பி எல்லாம் பிரியப்பட்டு கேக்குறாங்க, சரின்னு சொல்லுங்க. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். நான் ஏதோ ஆத்தா கட் நோயில போயிட்டு இருக்கேன். நமக்கு எதுக்குங்க தம்பி இந்த ஆக்டிங்களா? நீங்க வேணா ஐயா கைய குலுக்கி ஆத்தாட்ட கேட்டு பாருங்க, கண்டிப்பா ஓகேன்னு சொல்லுவாங்க. சாமி தம்பிங்க எல்லாம் இவ்வளவு தூரம் கேக்குறாங்கல்ல, சரின்னு சொல்லுங்க. இல்லங்க அது இல்ல நீங்க முடியாதுட்டீங்கன்னா அப்புறம் நாங்க பிரகாஷ் ஆச்சு நாசர் இவங்கள தான் கேட்கணும். சாமிக்கு உடன்பாடு இல்லைன்னா விட்டுடலாம். ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீங்க எல்லாம் அவ்வளவு தூரம் சொல்றீங்களே, பண்ணலாம். இல்ல சாமி உங்க மனசுக்கு பிடிச்சிருந்தா பண்ணலாம், எங்களுக்காலாம் வேண்டாம். தம்பி உங்களை மாதிரி ஆட்களுக்குலாம் உங்க மனசுதான் எஜமா. ஆனா என்ன மாதிரி முற்றும் திறந்த மனசுக்கு நான் தான் எஜமா. ஐயோ உங்ககிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு இருந்தா அறிவு கண்கள் அப்படியே விரிஞ்சிரும் போல இருக்கு. நான் மறுபடியும் ஒரு தடவை வந்து உங்க ரோல எல்லாரும் எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்ப வாங்க நான் தம்பி, கிளம்புறேங்க. வாங்க வாங்க, போலாமா? நல்லபடியா போயிட்டு வாங்க. வரேன் சாமி. ஏய் ஆனா ஒரு விஷயம் வச்சு சாமி பிரமாதமா நடிக்கிறான். அந்தால விடுறா, நாளைக்கு நம்ம பூங்குழி வரா.